வணக்கம் நேயர்களே. இந்த கற்பனை கதையின் பெயர் முதல் மழை முதல் காதல். கடைத்தெருவின் நண்பன் கடையில் நின்று கொண்டிருந்தான் கார்த்தி. மழை துவங்கியதும் அவசரமாக நண்பனின் குடையை வாங்கிக் கொண்டு வெளியேறினான். அப்போது ஓடி வந்த ஒரு பெண் அவனை தடுத்து நிறுத்தினாள். இந்த குடையை எனக்கு விற்க முடியுமா? எனக்கு மிகவும் அவசரம் என்றாள். கார்த்திக்கு அந்த பெண்ணின் குரலில் ஒரு பரபரப்பு இருந்தது. அவளின் கண்களில் தெரிந்த அவசரத்தை பார்த்து, பரவால்ல, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இன்னொரு குடை கிடைச்சிடும் என்றான். அவள் குடையை வாங்கிக் கொண்டு வேகமாக சென்று விட்டாள். அவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டது. என்னவென்று பார்க்கும் பொழுது அது ஒரு டைரி. அதில் ஒரு முகவரி மட்டும் இருந்தது. லில்லி பவர், 15வது தெரு, 7B என்று மட்டும் இருந்தது. மறுநாள் அந்த நோட்டுடன் லில்லி பவரை தேடிச் சென்றான். கதவை தட்டியதும் நேற்றைய அதே பெண் திறந்தாள். அவள் கண்கள் வியப்பால் விரிந்தன. நீங்களா? நீங்க எப்படி இங்கே என்று கேட்டாள். இல்ல, இந்த நோட்டு என்று இழுத்தான். அவள் சிரித்தாள். இது என் டயரி, ஆனால் இதில் என் முகவரி கூட இல்லையே என்று கேட்டாள். கார்த்தி திகைத்தான். இல்லை, இங்கேதான் எழுதியிருந்ததே என்றான். அவள் நோட்டை புரட்டினாள். இது என் அண்ணனின் பழைய டயரி. அவர் இந்த வீட்டில் 5 வருடத்துக்கு முன் வாழ்ந்தார். இப்போது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். நான் ராதா. என் அண்ணன் எப்போதும் இந்த டயரியில் எழுதுவார். அவர் போகும்போது இதை இங்கேயே விட்டுச் சென்றார். சில நாட்களாகவே இந்த டைரி எங்கள் வீட்டில் இல்லை என்றாள். கார்த்திக்கு ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அப்படியா? நான் இந்த டைரியை கொண்டு வந்தது உங்களை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று விதி தீர்மானித்திருக்கிறதா என்று கேட்டான். ராதாவின் கன்னங்களில் சிரிப்பு பூத்தது. விதியை நம்புகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினாள். இல்லை, ஆனால் இப்போது நம்ப ஆரம்பிக்கிறேன் என்றான் கார்த்தி. மழைத்துளிகள் சாளரத்தில் விழுந்தன. வாங்க, உள்ளே வாங்க என்று கூப்பிட்டாள். அவன் தாங்கியபடி உள்ளே சென்றான். அவள் வீட்டுக்குள் டைல்ஸ் போட்டிருந்தது. அதில் சற்று மழை சாரலும் இருந்தது. ஆகவே அவன் உள்ளே சென்றதும் கால் வழுக்கி கீழே விழுந்து விட்டான். அவள் பதறிப்போய் ஓடி வந்து கை கொடுத்து தூக்கிவிட்டாள். ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை. காரணம், குதிங்கால் பிறண்டு விட்டது மற்றும் 2 முட்டியிலும் அடிபட்டு விட்டது. வலி தாங்காமல் ஒற்றை காலால் நொண்டி நொண்டி அருகே உள்ள சோஃபாவில் அமர்ந்தான். அவள் மனம் மிகவும் புண்பட்டது. பிறகு உள்ளே சென்று சுடுதண்ணி மற்றும் ஒரு சிறு துணியையும் ஒரு துண்டையும் எடுத்து வந்து, அடிப்பட்ட இடத்தில் ஒத்தடம் கொடுக்கப் போகிறேன் என்றாள். அவன் சற்று வியந்தவனாக, சரி, எப்படி என்று கேட்டான். வாருங்கள் கட்டிலுக்கு என்று கைத்தாங்களாக கூப்பிட்டு சென்று கட்டிலில் அமர வைத்தாள். பிறகு அவனுக்கு ஒரு டவல் கொடுத்து அதை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஜீன்ஸை கழட்டும்படி சொன்னாள். அவன் சற்று தயக்கத்துடன் மற்றும் வேறு வழியின்றி அதை செய்தான். பிறகு அவள் அவனுடைய முட்டிக்காலுக்கு சுடுதண்ணியால் ஒத்தடம் கொடுத்தாள். பிறகு அடிபட்ட பிறண்டு போன குதிங்காலை லேசாக மசாஜ் செய்து டக் என்று திருப்பிவிட்டாள். அவனுக்கு வலி தாங்க முடியாமல் கதறிவிட்டான். அதே நேரத்தில் அவள் கையை பிடித்து போதும் என்று இழுத்தான். அவள் தடுமாறி அவன் மீதே விழுந்து விட்டாள். கைக்கு அடங்காத அவளுடைய முளைகள் அவன் நெஞ்சில் பதிந்தது. உடனே சுதாரித்து கொண்டு அவள் எழுவதற்கு முயற்சி செய்தாள். ஆனால் அவன் தன் கைகளை அவள் முதுகில் கொண்டு சென்று அப்படியே அழுத்தி பிடித்து கொண்டான், எழ முடியாமல். இவள் என்ன இது, என்னை விடுங்கள் என்றாள். அவன் அதை காதில் வாங்காதவனாக அவள் தலையை பிடித்து கழுத்தில் முத்தமிட்டான். கன்னத்தில், நெற்றியில் முத்தமிட்டவன் அவள் உதட்டை கவ்வி பிடித்து கொண்டான். அவள் ஒன்றும் செய்ய இயலாதவளாக அதை அப்படியே அனுபவித்தாள். அவன் தன் வாயால் அவள் கழுத்தில் தன் முகத்தை பதித்து கழுத்து முழுவதும் மெதுவாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவளுக்கு மூடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. காமம் தலைக்கு ஏறியது. பிறகு மெல்ல அவளை விடுவித்து அவளை உருட்டி தன் பக்கத்தில் படுக்க வைத்தான். பிறகு அவளுடைய ஜாக்கெட் அணிந்த ஒரு மூலையின் மீது கையையும் மற்றொரு முலையின் மீது வாயில் வைத்து விளையாட ஆரம்பித்தான். அவளுக்கு அது புது அனுபவம். அவளால் அதை தடுக்க இயலவில்லை. காமத்தின் ஆர்வம் மேலோங்க அவளும் அவன் செய்கைகளுக்கு ஒத்துழைத்தாள். பிறகு அவன் மெல்ல அவளுடைய ஜாக்கெட் பட்டன் ஒவ்வொன்றாக கழட்டி பின்பு உள்பாடியையும் கழட்டிவிட்டு அவள் அந்த மார்பகங்களை பார்த்து வியந்த வண்ணம், ஆண்டவா, என்ன ஒரு அதிசயம் இது என்று வாய் திறந்து புகழ்ந்தான். பிறகு அதில் நேரடியாக வாய் வைத்து அந்த மூளை காம்பை பல்லால் வருடிவிட்டு லேசாக கடித்து கொண்டு இன்னொரு மூளையின் காம்பை தன் 2 விரல்களால் உருட்டினான். அந்த செய்கையின் அவளுடைய பெண்ணிற்குள் சற்று நமைச்சல் ஏற்பட்டது. பின்பு அவன் அவளுடைய வயிறு முழுவதும் தன் முகத்தால் தேய்த்து கொண்டே அவள் தொப்புள் குழியில் நாக்கை வைத்து சுழற்றினான். அவள் லேசாக சிணுங்கினாள். அவன் மார்பு மற்றும் அவளுடைய அக்குள்களை எல்லாம் சப்பி நக்கி பயங்கரமாக காமத்தியை மூடிட்டு விட்டான். அவள் பாதி மயக்கத்தில் ஏதும் அறியாதவளாக அவன் செய்கைகளை அனுபவித்துக் கொண்டேன். கண்களை திறக்காமல் அப்படியே படுத்து கிடந்தாள். பிறகு அவருடைய உள்பாவாடை மற்றும் உள்ஜட்டி 2ஐயும் கழட்டிவிட்டு அவளை முழு அம்மணமாக்கினான். அவன் கட்டிலுக்கு கீழே நின்ற வண்ணம் குனிந்து தன் வாயால் அவள் உடம்பை நக்குவதும் சப்புவதும் நாக்கால் தேய்ப்பதும் முத்தம் கொடுப்பதும் இப்படியே செய்து கொண்டுதான் உடைகளையெல்லாம் களைந்து அம்மணமானான்.
பிறகு அவளுடைய அந்தரங்க உறுப்பு பருப்பை தன்னுடைய உதடுகளால் சப்பினால் சுண்டு விரலை சப்புவது போல் அப்படியே சிறிது நேரம் செய்தவன் அவளுடைய பெண்ணுறுப்பு ஓட்டையில் நாக்கை நுழைத்து சுழற்றி சுழற்றி நக்கு நக்கென்று நக்கிக் கொண்டே இருந்தான். அவளுக்கு சொல்ல வார்த்தையில்லாமல் ஏதோ முணங்கிக் கொண்டே இருந்தாள். உன்னிப்பாக கவனித்து கேட்கும் பொழுது நக்குடா, நல்ல நக்குடா, சூப்பரா இருக்குடா என்று கூறிக்கொண்டே அவனுடைய தலையை பிடித்து நன்றாக அழுத்தி தன் பெண்ணுறுப்பில் அவன் முகத்தை நன்றாக தேய்த்தாள். அவனுக்கு மூச்சு முட்டியது. அதிலிருந்து விடுபட்டு சற்று நேரம் மேலே உடம்பு முழுவதும் முத்தம் கொடுத்துவிட்டு பின்பு அவருடைய ஒவ்வொரு தொடைகளையும் நன்றாக சப்பினான். தொடைகளில் சதைகள் சிவக்கும் அளவிற்கு வாய் உள்ளே அவளுடைய தொடை சதைகளை இழுத்து தொடை முழுவதும் சப்பினான். பிறகு அவளை திருப்பி போட்டு அவளுடைய பின்பக்க புட்டத்தை அப்படியே சதைகளை வாயால் கவ்வி கவ்வி சப்பி சப்பி சிந்தனை இல்லாதவன் போல் என்னவோ செய்தான். பின்பு அவளுடைய 2 தொடைகளையும் மேலே தூக்கி பாதியாக மடித்து, அதாவது அவள் கால்கள் அவள் முகத்திற்கு பக்கத்தில் இருக்கும் படி மடித்து அவளுடைய பெண்ணுறுப்பை மட்டும் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு சப்பு சப்பென்று சப்பி அதிலிருந்து வெளிவரும் மதன நீரை தாகம் தீரும் வரை குடித்து கொண்டே இருந்தான். அதற்கு மேல் பொறுக்காத அவள் போதுண்டா போதும்டா, உன் வேலையை ஆரம்பி என்று அன்பு கட்டளையிட்டாள். பிறகு மெதுவாக அதே பொசிஷனில் அவள் தொடைகளை அழுத்தி கொண்டு தன்னுடைய நீண்டு உருண்டு இருந்த ஆணுறுப்பை மெதுவாக உள்ளே செலுத்தி இயங்க ஆரம்பித்தான். பின்பு இன்னும் கொஞ்சம் உள்ளே என்று கடைசியில் ஒரேடியாக உள்ளே தள்ளிவிட்டான். அவள் ஐயோ அம்மா என்று சத்தம் போட்டு கத்திவிட்டாள். பிறகு நிதானமாக இயங்க ஆரம்பித்தான். மேலும் கீழும் ஏறி ஏறி இயங்கிக் கொண்டிருந்தவன் பின்பு தன்னுடைய இடுப்பை வட்ட வடிவில் சுழற்றி சுழற்றி செய்து கொண்டே இருந்தாள். அது அவளுடைய அடி வயிற்றில் அவனுடைய ஆணுறுப்பு. அதேபோல் சுழன்றது. அவள் பேரின்பமடைந்தாள். அவள் ஐயோ அம்மா என்று கத்துவதை அதிகரிக்க வைத்தான். அப்படி செய்து கொண்டே அவள் 2 மார்பு காம்பையும் சப்பாமல் இருக்கவில்லை. சப்பிக்கொண்டேன் எல்லா வேலைகளையும் அட்டகாசமாக செய்து கொண்டிருந்தான். அவள் கண்களில் நீர் வழிந்தது. ஆனால் அவள் கண்களை அப்பொழுதும் திறக்கவில்லை. இதைக் கண்டு அவன் சற்று பயத்தில், என்ன ஆச்சு, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான். இல்ல ப்ளீஸ், நீ செய்து கொண்டே இரு என்று கெஞ்சினாள். பிறகு இன்னும் வேகம் எடுத்து வேலை செய்யும் பொழுது அவளுடைய உடம்பு பயங்கரமாக முறுக்கேறி அவனை மிருக கட்டிப்பிடித்து கொண்டு அவளும் தன் இடுப்பை அசைக்க ஆசைக்க அவருடைய அந்த உச்ச கட்டக்குழம்பு நெருப்பாக வெளிப்பட்டது. அந்த சூட்டை உணர்ந்த அவனுடைய ஆணுறுப்பு சிறிது நேரத்தில் கஞ்சியை அவள் பெண்ணுறுப்பில் செலுத்தியது. பின்பு அசதியில் சற்று நேரம் கட்டிப்பிடித்தபடி அப்படியே கிடந்தார்கள். பின்பு எழுந்தவன் தன்னுடைய பெயர், ஊர் முகவரி எல்லாம் சொல்லிவிட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்முடைய காதலுக்கு சம்மதம் கிடைக்கும். அதேபோல் உங்க அண்ணனுக்கு நீ ஃபோன் செய்து அவருடைய சம்மதத்தை வாங்கு. அவர் வந்தவுடன் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். பிறகு மறுபடியும் காதலிக்க ஆரம்பிக்கலாம் என்று ஆசையோடு வாக்கு கொடுத்தான். அதை கேட்டு அவள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். பின்பு அன்று முழுவதும் 3 முறை நன்றாக செய் என்று செய்துவிட்டு விடை பெற்றுச் சென்றான். ஆனால் முதல் முறை வேலையை முடிக்கும் பொழுது அவனுடைய ஆணுறுப்பில் ரத்தம் இருக்க கண்டு பயந்து போனவன் என்ன இது என்று அவளிடம் காட்டி கேட்டான். அது கன்னித்திரை கிழிந்தால் வெளியாகிறது, வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாதே என்றாள். அது இப்போது நினைத்து விடை பெறுவதற்கு முன்பு இருக்க கட்டி பிடித்து, சத்தியமா சாகிற வரைக்கும் நீதான் என் பொண்டாட்டி என்று சொல்லிட்டு கிளம்பி விட்டான். அவர்கள் நினைத்தது போலவே அவர்களுக்கு வாழ்க்கை அமைந்தது. எப்படி நண்பர்களே, கதையில நன்றாக இருந்ததா? கமெண்ட் செய்யுங்கள்.